அன்பு தமிழர்களே, இந்து மத காவலர்களே, வணக்கம். இந்து மதம் இதன் சிறப்பு நமக்கு வழங்கியவர் 10வது பதினஞ்சு பீடாதிபதி அமராவதி ஆட்டாங்கரை கரூரார் அவர்கள். இந்து மதம் என்பது வெறும் வரலாறு மட்டுமல்ல, புராண இதிகாசங்கள் மட்டுமல்ல, கதைகள் மட்டும் கொண்டதல்ல, அற்புதங்களை செய்து சித்து விளையாட்டுக்காரர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, மந்திரங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, நரகத்தை காட்டி அச்சுறுத்தியும் சொர்க்கத்தை காட்டி இச்சுறுத்தியும் பிறந்ததல்ல, வளர்ந்ததல்ல, வாழ்ந்ததல்ல. புரியாத மொழிகளில் தெரியாதவைகளை கூறி மக்களை குருடாக்கிடும் பணியில் ஈடுபட்டதல்ல. நம்பிக்கைகளையும் மூடி பழக்க வழக்கங்களையும் அடிப்படையாக கொண்டதல்ல. இந்த தனியொரு தோற்றலையோ அதாவது அவதாரங்கள் அடிப்படையாக கொண்டதல்ல. எந்த ஒரு தனிப்பட்ட நூலாலும் அல்லது வேதத்தாலும் வாழ்ந்ததல்ல. இந்த ஒரு தனிப்பட்ட கடவுளையோ கோயிலையோ புகழ்ந்து வாழ்வதல்ல, வளர்வதல்ல. அது முழுக்க முழுக்க தத்துவ ஞானிகளையும் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் விஞ்ஞானிகளையும் விஞ்ஞானங்களையும் கலைகளையும் கலைஞர்களையும் கோயில்களையும் கோயில் விஞ்ஞானங்களையும் இவற்றுக்கெல்லாம் மேலாக கணக்கற்ற கோடிக்கணக்கான தேவர்கள், தேவியர்கள், தேவதைகள், கடவுள்கள், தெய்வங்கள், ஆண்டவர்கள், பட்டவர்கள், எல்லாக்கள், இயவுள்கள், இறைகள் என்று பட்டியலிட முடியாத அருள் உலகத்தவர்களையும் வகை வகையாக கொண்டு 1359 அண்ட பேரண்டங்களிலும் பரவியிருப்பதுதான் இந்து மதம். அதாவது ஏற்றறிவின் மூலம் மட்டும் இந்து மதத்தை அறிந்து கொள்ள முடியாது. வழியாக பெறக்கூடிய பட்டறிவாலும் தானே பெறக்கூடிய பயிற்சிகளாலும் தான் இந்து மதத்தை படிப்படியாக உணர முடியும். இதுதான் மெய்ஞான இந்து மதம் பற்றிய 10வது பதினெண் சித்தர் பீடாதிபதி குருமா சன்னிதானம் ஞானகுரு சித்தர் அமராவதி ஆற்றாங்கரை கரூரார் அவர்களின் குரு பாரம்பரிய வாசகம். தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.